ஹாய் எவ்ரி ஒன். டுடே நம்ம ஈஸி சமையலில் பேபி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துடலாமா? வாங்க. ராகி சேமியா தாங்க இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். ராகி சேமியா ஓப்பன் பண்ணி ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அது ஊறுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம பாயில் பண்ண போகிறோம். இட்லி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தோட தட்டில் நம்ம அதை ஃபில் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட சுகர், துருவின தேங்காய் இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளோட ரெசிபி ரெடி. இதுதான் மார்னிங் என்னோடய பேபிக்கான பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கோகோனட்டை ஆல்ரெடி துருவி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது என்னோடய நாத்தனார் சொன்ன ட்ரிக்கு தாங்க. ஸோ இது ஒரு 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பேபி சாப்பிட போகிறாங்க.